அப்படி போன குடுக்குறாரு. நான் பேசிட்டு இருக்கிறது நாங்க போன்ல பேசிட்டு இருக்கோங்க. எங்க வீட்டுல பொருள் வாங்கணும், நாளைக்கு கிரகப்பிரவேசம், நாங்க பொருள் வாங்கிட்டு இருக்கோம். அது வந்தோம். இத பாக்குற முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா போனோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணா ஒரு திமுக கட்சி நிர்வாகி வந்து என் மேல கை ஓங்கிட்டு அடிக்க வந்திருக்காரு. இத வந்து தாவேக கட்சியா நீங்க இருக்கிறீங்க, அதனாலதான் இந்த மீட்டிங்கை நீங்க கெடுக்க வந்திருக்கீங்க. இப்ப என்ன கேள்வி எழுப்புறாங்க. இது ரொம்ப இதுவே. நாங்க எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், நீங்க பாருங்க எங்களோட இன்விடேஷன், நாளைக்கு எங்களுக்கு காலையில ஃபங்க்ஷன் இருக்கு, சரிங்களா? அடுத்தவங்க மீட்டிங்க கழிச்சு வந்து நாங்க இது பண்ணணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. சாதாரணமா போன்ல பேசிட்டே இருக்கும் பொழுது கை வாங்கிட்டு வராரு லேடி. பிரெக்னன்ட்டா இருக்கேன், எனக்கு இன்னும் 10 நாள்ல டெலிவரி. ஏங்க ஒரு அப்பா இல்லாத பொண்ணுங்க, நாங்க தைரியமா இந்த அளவுக்கு நாங்க வந்து வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லா பொருளும் நாங்க வாங்க வந்திருக்கோம். எங்களுக்கே இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி? எங்க ஆட்சி மாதிரியே வந்து ஆம்பளைங்க மாறலீங்களா? இனிமே விட்டா பொம்பளைங்க கை வாங்கி நடிக்க வருவீங்களா? எப்படி ஒரு பொம்பளை லேடிஸ் கைய வாங்குறது அவர் தப்பு. அவரை கூப்பிடுங்க முதல்ல. அவரை புடிச்சு ஒரு சிசிடிவி கேமரால எல்லாமே இங்க ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்குல. எங்க மேல எந்த தப்புமே கிடையாது. தாராளமா யூடியூப்ல போடுங்க. இந்த மாதிரிலாம் பெண்களுக்கே இப்படி நடக்குதுன்னா பாத்துக்கோங்க. எங்க ஃபேமிலி பேசுற ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட ஒரு இன்டிவிஜுவலா ஒரு பர்சனலா கூட வர கூடாதுன்னா எங்களை எப்படி இப்படி தாக்குவாங்க? தாவேக கட்சியால வந்து நீங்க தப்பு சொல்றீங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் லேடியை வந்து அவங்க கை வாங்கி அடிக்க வராங்க. அது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்தோம். பேசிட்டு இருக்கும்போது ஏன் பேசல, சவுண்டா பேசுறீங்க, நீங்க எந்த போங்கன்றாங்க. அது எப்படி சார்? நாங்க எங்க ஃபேமிலி விஷயமா பேசுறோம்னா இவங்க மீட்டிங் போட்டா நாங்க எப்படி பேசக்கூடாது? உள்ள இப்படிதான் கை வைப்பாங்களா? சொல்லுங்க, ஒரு பிரெக்னன்ட் லேடியை இப்படிதான் பண்ணுவீங்களா? நீங்க போங்க, கூட்டம் முடிஞ்சு கழகத்தோம் எல்லாம் போங்க. கலைய கூட்டத்தை கலைங்க முதல்ல எல்லாரும். வீடு கிரகப்பிரவேசத்துக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்தோம், சரிங்களா? சவுண்டா இருந்து சொல்லிட்டு ஃபேமிலிக்கு நாங்க போன் பண்ணி டிசைட் பண்ணி கன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது ஏன் பேசல, சவுண்டா பேசுறீங்க, நீங்க எந்த போங்கன்றாங்க. அது எப்படி சார்? நாங்க எங்க ஃபேமிலி விஷயமா பேசுறோம்னா இவங்க மீட்டிங் போட்டா நாங்க எப்படி பேசக்கூடாது?